இந்த செடிக்கு தண்ணி கொஞ்சம் நான் விடலை, அதனால் இலையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு, எல்லோ கலரில் ஆகிடுச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதில் இருக்கிற அந்த காஞ்ச இலைங்களெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பியில் போய் ஜாயின் ஆகிற மாதிரி அதை ஜாயின் பண்ணி விடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நிழல்லையே வச்சு வளர்க்கணும். எப்படியோ இதுவும் வந்துருச்சு, பரவாயில்ல, ஓகே. இந்த செடி நானும் ஆசையாக வளர்த்துட்ருக்கேன். எவ்வளோ தூரம் இந்த சட்டியில் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்தது இந்த ரோஸ் செடி வச்சுருக்கிறேன், தளர்ந்துருக்கு, துளிர் விட்டுருக்குது. கட் பண்ணி விட்டதுனால, இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டதுனால நல்லா துளிர் வந்திருக்குது. இந்த துளிர் நம்ம பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இதுவும் ஒரு ரோஸ் செடி. நானும் அழகான பூக்கள் பூக்கும் இதில். இதையும் எங்கேயோ வாடி போயிடுமோன்னு நினச்சேன், கொஞ்சமாக இருக்குது, பார்க்கலாம். இதையும் உயிர் பிடிக்க வைக்கணும். அடுத்தது